வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்ல கவனிச்சு பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடவுள் மனிதனாக இயேசு என்ற ரூபத்தில் இந்த உலகத்துல வந்து பிறந்ததுனால பாருங்க, எனக்கு எவ்வளவு பெரிய லாபம், உங்களுக்கு லாபம். அப்போ கடவுளுடைய பிறப்பாகப்பட்டது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு லாபம். ஆனா இன்னொரு மனுஷன் நம்ம நிமித்த லாபம் அடையணும்னா நம்ம பிறப்பை குறித்து நாம ரொம்ப சீரியஸா இருக்கணும். எப்படி கடவுளுடைய பிறப்பு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறதோ அதே மாதிரிதான் தனிப்பட்ட விதத்திலே உங்களுடைய பிறப்பு, நீங்க பிறந்தது நிமித்தம் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை மக்களுக்கு ஆசீர்வாதம். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவரே என்னை பிரமிக்கத்தக்க விதத்திலே என்னை படைத்தபடியால் உண்டாக்கினபடியால் உம்மை துதிக்கிறேன் என்று. ஆம், வாழ்க்கையில் இருக்கிற தடுமாற்றங்கள், சோர்வுகள், பிசினஸ்ல இழப்புகள், தோல்விகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை குறித்து சோர்ந்து போகாதீங்க. உங்க பிறப்பை பெருசா பாருங்க. என்றைக்கு நீங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கிற இந்த பிறப்பை வந்து பெருசா நினைக்கிறீங்களோ அதே போலதான் உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் பெருசா இருக்கு. என்ன திறமை? உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க உயிரோடு இருக்கிறதே பெரிய திறமை. தெரியுங்களா? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டத்து நடுவிலையும் நீங்கள் இன்னைக்கு உயிரோடு நிக்கிறீங்க பேரு, ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க பேரு, வேலை நிக்கிறீங்க பேரு, தற்கொலைக்கு போகாம ஸ்டடியா நிக்கிறீங்க பேரு. இதுவே மனம் சோர்ந்து போகாதபடி, டயர்ட் ஆகாதபடிக்கு, எடுத்த காரியத்துல பின்னாடி போகாதபடிக்கு, அது முன்னேற முடியாத ஒரு துடிப்பு, ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களே, இதுவே மிகப்பெரிய உங்களுடைய பிறப்பினுடைய மிகப்பெரிய வெற்றி. நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட பிறப்புல பிறந்திருக்கிற நீங்க இந்த உலகத்துல உங்களுக்காக எனக்காக பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்ல, வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நில்லுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. குறிப்பாக எந்த காரியத்தை நினைச்சு ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஏக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறும். அப்படி நிறைவேறும் போது உங்க ஊழியம், ஐயோ சொல்லவே தேவையில்லை, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய கான்ட்ராக்ட் ஜாப், உங்க கீழே இருக்கிற ஆபீஸ் நிர்வாகங்கள், அரசியல், சினிமா துறைகள், என்னென்ன நிர்வாகங்கள் இருக்கிறதோ அத்தனை துறைகளும் உங்க நிமித்தம் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக ஆண்டவராகிய தேவன் அதை நிறைவேற்றி முடிப்பார். அப்படி நிறைவேற்றி முடிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.